என்ன சுட போறீங்களா இல்ல வெட்ட போறீங்களா? Get low when the whistle go. So, good evening to everyone. So, like நான் 11th தான் வந்தேன். இந்த 2 வருஷத்துல நான் என் ஸ்கூல் எவ்வளோ எல்லா என்ஜாய்மெண்ட்டும் எவ்வளோ இருக்குமோ எல்லாத்துமே இந்த 2 வருஷத்துக்கு எனக்கு இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது. லைக் அம்மா அப்பா வெளியே வந்து விடுவாங்க, நான் அவங்கள பார்த்து கையாட்டிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. அதுக்கப்புறம் ஒரு காலம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது அப்படி இப்படிட்டு. அப்புறம் இவ்வளவு பெருசு ஆயிட்டு டீச்சர்ஸ் கூட இப்போ ஒரு பெரிய குடும்பமா இருக்கும். நம்ம எல்லாருமே மாயாண்டி குடும்பத்தார் தான்டா. நாங்க 20 பேரும் எல்லாமே உங்க சிற்பிகள் மாதிரி. எங்களை இந்த செதில் செதிலா செதுக்கிறான். இவ்வளவுதான் ஸ்கூல் டேஸா, இதுக்கப்புறம் வராதா அப்படின்னு நினைச்சப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. நிறுத்துடா, என்னடா என்ன பேச வைக்கிறியா? So thanks for like இந்த ஸ்கூலுக்குள்ள விட்டதுக்கு நன்றி. பள்ளியில முள்ள வெட்டி போட்டிருந்தேன் ஜம்ப் பண்ணி வந்துட்டல. ஸோ இதுக்கப்புறமும் ஹோம்ஒர்க் எதுவும் இருக்காது, ஹோம்ஒர்க் இருக்காது, கரெக்டாக சப்மிட் பண்ண இருக்காது. பட் ட்ரை பண்ணுறேன், எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணுறேன், ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறேன். இது வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன எல்லாமே போச்சு. ஸோ தேங்க்யூ. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்கூல்ல இருந்து போறதுக்கு நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க் பண்றேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் லைஃப் இன்னொரு தடவை கிடைக்குமான்னு தெரியல. தேடணும் கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்ல. இந்த ஸ்கூல்ல புதுசா இருந்தாலும் விவேகானந்தா எஜுகேஷன் சொசைட்டிக்கு நான் ஒரு பிள்ளை தான். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமோ ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நான் எதுவும் புதுசா சொல்லணும் இல்ல, அவங்க சொன்ன மாதிரி அவங்க ட்ரஸ்ட்டை நாங்கள் கீழே பண்ணுவோம். நல்லா பண்ணு. வெரி குட் ஈவினிங். என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு வந்துட்டேடா. நான் வந்து பேசுறேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்க நீங்க ஒவ்வொருத்தரும். நான் 12th ஸ்கூல்ல படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. இல்ல 2-3 வருஷமா குழந்தை இன்னும் வளராம இருக்குது. ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இத தங்குச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் எனக்கு எடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் ஓவர் லாட் டு தி டீச்சர்ஸ். வெறும் தேங்க்ஸ் சொல்றதால உங்களுக்கு வெறும் தேங்க்ஸ் வார்த்தையால என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அதை எடுத்து எனக்கு என்ன பண்ண கூட தெரியாது. நான் எந்த பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். ஒரு விஷயத்தையும் சின்ன விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி காம்படிஷன், சிங்கிங், டான்சிங், டிராமா, அகாடமிக்ஸ், லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் எக்ஸல் பண்ண வைக்கிறது நீங்க தான். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஸ்கூல்ல போறது
Thank you so much, teacher. அப்புறம் ஐயா ராமன் நடிக்கிறதுனா இங்க வரைக்கும் டிமாண்ட் இருக்க நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் நிறைய பண்ண கூப்பிட்டாங்க என்ன. சுபாஷ் சந்திர போஸ் சண்டைக்கு ஆள் பத்தலும் கூப்பிட்டாரு, அப்ப நீ போனியா? அப்புறம் என்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் இந்திராவசன் நான் மறக்க மாட்டேன். அவங்க தான் வந்து இப்ப அவங்க இந்த ஸ்கூல்ல இல்ல, அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீடரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. கேங் லீடர் அந்த பெருமை சொல்றதா அவங்க நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வீக் போய். அப்புறம் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது, அதனால காமர்ஸ் குரூப் எடுத்தேன். அப்புறம் சோசியல் நான் ஜியாகிரபியில கொஞ்சம் ஸ்ட்ராங், ஆனா ஹிஸ்டரியில கொஞ்சம் வீக். அதுக்கப்புறம் மேத்ஸ் நான் மேத்ஸ்லயும் கொஞ்சம் வீக். இன்னும் அவ எதெல்லாம் வீக்கோ. இந்த ஸ்கூல் தான் வந்து நான் ஒரு மனுஷனா மாத்திச்சுன்னு சொல்லலாம். எப்படிடா? தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. குட் மார்னிங் டி. எனக்கு கமெண்ட் சரியா வராது. சோ வராதுன்னு சொல்லலை, அப்படியே அதை எதிர்பார்க்கறீங்க. நான் வந்த உடனே என்ன ஃபர்ஸ்ட் ஆஷா கேப்டன் ஆனாங்க. கேப்டன் இருங்க கேப்டன், என்ன கேப்டன்? I just feel that and one day எங்க friends Asha students I love sports so I talk on so அவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் கொடுத்தாங்க. அந்த கப் இந்த பன்றி கேரட், இந்த பன்றி மட்டும் பத்தாது, தொடர்ந்து நீ பல பன்றிகளை பெற வேண்டும். நன்றி மன்னா. அதை ஸ்போர்ட் பண்ணதுக்கு இது and I thank my team sorry to me class teacher and black விட்டு போட்டுக்கு இதாலும் விட்டு போட்டு தம்பி போயிடு. பன்றிங்களே இருந்தப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அக்கவுண்ட்ஸ் மிஸ் சொன்னாங்க, இப்படி அப்படி ஏதோ சொன்னாங்க, நாங்களும் படிச்சோம். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அதே போல மேத்ஸ் மிஸ் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் மிஸ். கிட்ட போய் பேட்டி எடுத்த. ஆனா இங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கிறேனே இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. வெளியில சொன்ன கேட்டு சொல்லலண்டா மானக்கே இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஃபீலிங்ஸ்ல இப்படி ஒரு 11th 12th இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்கூல் தான் எனக்கு புரிய வச்சுச்சு. என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா? I really thank everyone. Thank you. சத்தியம் தோற்பதில்லை. Truth never fails. சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. சத்தியமேவ ஜெயதே. நிஜம் நிஜம் की वक्त है गिरफ्त. அதாகப்பட்ட சார், கடல்ல கப்பல் போது, மோடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், அரேபியா பாலைவனத்தில் கிடைக்கிற பேரிச்ச மரத்துல இருந்து கட்டளைக்கு அனார்கலி கடத்துல கிடந்த கருகமணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். பயணத்தின் போதே பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார். யார் வேணாலும் விலை கேட்கலாம். நீங்க கேட்ட வேலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி அளன்னு வச்சுக்கோங்க. அதே வேலைக்கு ஒரு அதிசயம் பண்ண சந்தோஷமா கொடுப்போம், வாங்கிக்கலாம். முடிஞ்சிருச்சுல்ல? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது சிரிச்சேன். இதுவரை என் பேச்சை ரசித்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.